உங்கள் டீ சூப்பராக இருக்கணுமா? உங்கள் டீயை சாப்பிட்ட எல்லாருமே உங்களை பாராட்டணுமா? அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான டீ தினைக்கும் உற்சாகமாக குடிக்கலாம். இதில் சேர்க்குற பொருட்கள் டீக்கு டேஸ்ட்டை மட்டும் கொடுக்காம நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே தரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். சின்ன கப்பில் 2 கப் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் லவங்கம், 1/2 கப் அளவுக்கு மிளகு, 3 துண்டு பட்டை, 1/4 கப் சோம்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் தீயில வச்சு எல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் சுக்கை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி அரைக்கிறப்ப மறக்காம 1/2 ஸ்பூன் மட்டும் ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் 4 புதினா இலை அப்படி இல்லைன்னா துளசி விதைகள் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம டீக்கு மட்டும் இல்லாமல் பாலில் கூட 1 ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரி இருந்தால் கூட நல்ல ரிலீஃபாக இருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், விரும்பி குடிப்பாங்க. மசாலா டீக்கு நல்ல பவுடர் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு மசாலா மாதிரி வேணும்னா 1 கப்பு இல்லை 2 கப்பு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு மசாலா பொருள் எடுத்துட்டு நீங்கள் டீ தூளையும் அதிலே போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க. ஒரு 3லேருந்து 4 பங்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணும்னு பார்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ டீ போட்டாலுமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ராங் ஒரே மாதிரி நல்ல மசாலாவோட ஃப்ரெஷ்ஷான டீ சூப்பராக கிடைக்கும். கிணத்துல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் டீ தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் மசாலா சேர்த்துக்கிறேன். டீ தூளும் மசாலாவும் நல்லா கொதிச்சு டிகாஷன் நம்மளுக்கு நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும். இப்போ 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா பொங்கி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் டீ போட்டாலும் சரி, இந்த மாதிரி மசாலா டீ போட்டாலும் சரி, டீயை நல்லா நம்ம கொஞ்சம் நுர வர ஆற்றி வரப்பதான் டீயோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா டீயில் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மசாலா டீ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.